இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கர்த்தர் நன்மையானதை தருவார் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இன்றைய செய்தியின் தலைப்பு, நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கிரிக்கெட் விளையாடுவதற்கு லட்சக்கணக்கான பேருக்கு இந்தியாவில் தெரியும். ஆனால் இந்தியாவுக்காக விளையாடுவதற்கு 11 பேர் தான் தேர்வு செய்யப்படுகிறார்கள். அதுபோலதான் இந்த உலகத்தில் பல கோடி பேர் இருந்தாலும் தனக்கென்று ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தால் அதை விட வேறு என்ன சந்தோஷம் நமக்கு வேண்டும்? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவரே சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார் என்பது இன்னும் பலருக்கு தெரியவில்லை. நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டதின் நோக்கம் அவருக்காக நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான். மரத்தை நடுபவர்களுக்கே அந்த மரத்தை குறித்து ஒரு நோக்கம் உண்டு, எதிர்பார்ப்பும் உண்டு. தென்னை மரத்தை நடுகிறவன் அது வளர்ந்து தனக்கு தேவையான தேங்காயை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கிறான். அப்படியேதான் நம்முடைய ஆண்டவரும் அவருடைய பிரகாரங்களில் கனி கொடுக்கும்படி கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால் தான் நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்வளவு விசேஷமாக ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு கனி கொடுக்கிறோமா என்பதுதான் நாம் தியானிக்க வேண்டிய விஷயம். நம் ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டிய கனிகளின் பெயர் ஆவியின் கனிகள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் அவைகள் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவைகள் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். ஆண்டவர் ஊழியம் செய்த நாட்களில் பல இடங்களில் ஊழியம் செய்துவிட்டு களைப்போடும் பசியோடும் வந்தபோது வழியருகே ஒரு அத்தி மரத்தை ஆவலோடு நோக்கி பார்த்தார் என்று பைபிளில் வாசிக்கிறோம். அந்த மரத்தில் கனி இருக்கிறதா என்று அவர் பார்த்ததை கவனித்தால் அந்த மரம் ஒரு பெரிய மரமாக தான் இருந்திருக்க கூடும். ஆனால் அந்த மரத்தில் ஒரு கனி கூட இல்லை. ஆள்தான் பெரிதாக வளர்ந்திருக்கிறானே தவிர அவனுக்கு புத்தியே இல்லை என்று சொல்லி திட்டுவார்களே, பார்த்திருக்கிறீர்களா? அது போலதான் கனி இல்லாத அந்த மரத்தை பார்த்து ஆண்டவருக்கு கோபம் வந்து விட்டது. அந்த அத்தி மரத்தை அவர் சபித்தார் என்று பைபிளில் வாசிக்கிறோம். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை பாதையில் நம்முடைய தேவனின் எதிர்பார்ப்பும் நம்மிடம் இப்படியாகவே உள்ளது. நம்மை போலவே நாம் பார்க்கிற பழகுகிற பல கிறிஸ்தவர்கள் மிகவும் நல்லவர்கள் தான். வெளி தோற்றத்தில் நன்றாக உயர்ந்து வளர்ந்து இருக்கிற அத்தி மரத்தை போன்றவர்கள் தான். ஆனால் கனி கொடுக்கும் இயல்பாகிய ஆவிக்குரிய வரத்தை தங்களுக்குள் வைத்திருக்காத கிறிஸ்தவர்களாக பலர் இருக்கிறார்கள். தேவனுடைய எதிர்பார்ப்பு அவர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளாகி நம்மிடம் சற்று அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் இன்னும் உணர்ந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிறகு நமக்கு அவர் பல கிருபைகளை, வாய்ப்புகளை, வல்லமைகளை தாராளமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அவற்றை வைத்துக் கொண்டு ஆண்டவருக்காக நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதே நம்முடைய கனி கொடுக்கிற வாழ்க்கையின் உண்மை நிலையாகும். நல்லவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, ஆண்டவருக்காக கனி கொடுக்கிற வல்லவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். நாங்கள் கிறிஸ்துவுக்கு மாதிரியாக வாழ்கிறோம் என்று சொல்லுபவர்கள் கிறிஸ்துவை போலவே கனி கொடுக்கிறவர்களாகவும் வாழ்ந்து காட்ட வேண்டும். நம் வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் ஏமாந்து போய்விடக்கூடாது. அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ஆண்டவரை நாம் ஏமாற்றி விடக்கூடாது. இயேசு கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார் என்பதை சாட்சியாக சொல்வதோடு மாத்திரம் நின்று விடாமல் இயேசுவுக்காக கனி கொடுக்கிற வாழ்க்கையும் வாழ்ந்து காட்டினால் நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர் இன்னும் சந்தோஷப்படுவார். முயற்சிகள் செய்வோம், கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆண்டவருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.